பர்ஸ்ல போட்டோ, கொரியர்ல போட்டோ. ரோஹிணி நிச்சயமா பயந்துருப்பா. இந்நேரம் டென்ஷன் ஆகி அவருக்கு போன் பண்ணிருப்பா. அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. அதானே எனக்கு வேணும். வா ரோஹிணி. வா. ஓ, போட்டோஸ் வந்துருச்சா? பிடிச்சிருக்கா? இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா? என்ன கோவமா இருக்கியா? இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கு நான் ஏன் அசிங்கப்படணும்? சரி, கோவப்படாத. ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்க. நானும் என் புருஷனும் வாழ்ந்த இந்த வீட்டை சுத்தி பாரு. நல்லா பாருமா. இங்க ஏன் கூட வாழ்ந்துட்டு இருந்தவரதான் நீ பறிச்சுக்கிட்ட. ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவுமே மறக்கல. ஆனா நீ என்ன மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்த. என் பெருந்தன்மையை நீ சீண்டி பார்த்த. அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிச்சுட்ட. இங்க பார், இந்த வீட்டை பாக்குறதுக்கும் உன்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கும் நான் இங்க வரல. இது என்ன உன் வீடா? நீ அபகரிச்ச வீடு, திருடின வீடு. இந்த வீட்டுல உன்னால நிம்மதியா தூங்க முடியுதா? எப்படி முடியும்? அதான் என் நிம்மதி, தூக்கம் எல்லாத்தையும் நீ பறிச்சுக்கிட்டியே. அதனாலதான் உன்னை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? நீ என்ன பண்ணாலும் சரி, சாப்பிடுற சாப்பாட்ட வேணா ஆளுக்கு ஒரு உருண்டையா பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனா புருஷனை பங்கு போட்டு குடும்பம் நடத்துறதுக்கு எந்த பொண்ணு முன் வர மாட்டா. எதுக்கு அவசரப்படுற? நமக்குள்ள அக்ரிமெண்ட்க்கு வருவோம். ஒரு காலத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இனிமே நம்ம 2 பேரும் சகோதரிகளா வாழுவோம். என்ன சொல்ற? இதுக்கு மேலேயே என்னால பொறுத்துக்க முடியாது. நான் கட்டிக்க வேண்டிய மதனை தான் நீ கட்டிக்கிட்ட. நான் குறுக்க வரவே இல்லை. நீயா அவரை பிரிஞ்ச, நாங்க சேர்ந்துகிட்டோம். தோத்தன புருஷனை திரும்பி வேணும் கேக்குறியே, உனக்கு வெக்கமல்ல? இத பாரு, இனிமே நீ என்ன தொல்லை பண்ண. இப்ப நான் அறையோட விட்டேன். இதுக்கப்புறம் கொலைதான். ஜாக்கிரதை. அப்படியா? அண்ணே, தூள் பின்னிட்டீங்க. என்னாலே நம்ப முடியலமா. என் ராஜாத்தி, நானே அவளை அடிச்ச மாதிரி இருக்கு. எங்க உன் கையை நீட்டு. எதுக்கத்த? அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுல அர்த்தம் இருக்கும். நீங்க கையை நீட்டுங்க. நீ நிச்சயமா அம்மா உங்களை அடிக்க மாட்டாங்க. நானே அவளை அடிச்சதில்ல, இவ அடிச்சிட்டா. சரி சரி, இதெல்லாம் போய் வெளில சொல்லிக்கிட்டு. என்னால அவளை அடிக்க முடியல. ஆனா ரோஹிணி அவளை அடிச்சுட்டே வந்திருக்கா. அடிச்ச கைக்கு என் அண்ணி வீராங்கனைக்கு இந்த சின்ன வளையல நல்ல பெரிய காப்பா திக்க போடுமா. அம்மா பின்றாங்க. அண்ணி முகத்தை பாரு, ஒரே சந்தோஷம். என்ன சிரிப்பு சத்தம் வாசம் வரைக்கும் கேக்குது? என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா?
என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் இருந்தா சிரிக்க மாட்டீங்கன்னு நான் வேணா போயிட்டுமா? ஐயோ அப்பா, அம்மா நீயே சொல்லுமா. சொல்ல ராஜி. என்னடா அது, கடைசியில என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்கு. நீயே சொல்லுடா. இல்லம்மா, என்ன இப்படி பந்தாடிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா நீயாவது சொல்லு. சொல்லுங்க. அம்மா நீயே சொல்லிடுமா. சரிப்பா, நானே சொல்றேன். அண்ணி தான் இந்த சீனோட கதாநாயகி. சோ அவங்களே கேளுங்க. என்னப்பா சொல்ற? அப்பா, அண்ணி பண்ண காரியத்துக்கு அம்மா கையில போட்டிருந்த வலையில இப்ப அன்னிக்கு போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை மட்டும் இப்ப நீங்க கேட்டீங்க, நீங்களும் பெரிய பெருசா கொடுப்பீங்கப்பா. என்னதான் நடந்தது? விஷயத்தை சொல்லுங்க. அண்ணி அடிக்கடி டார்ச்சர் பண்ண அந்த அபிராமிய ரோஹிணி அண்ணி பலார் நடிச்சிட்டாங்கப்பா. அதான்ப்பா இந்த சந்தோஷம். ஐ எம் சாரி. நீங்கெல்லாம் சந்தோஷப்பட்ட மாதிரி என்னால சந்தோஷப்பட முடியல. என்னப்பா சொல்றீங்க? ரோஹிணி பண்ணது தப்பா? தப்பு தான். என்ன மாமா நீங்க அத மட்டும் அடிக்கடி வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கலாமா? ரோஹிணி தகுந்த காரணம் இல்லாம நீ அவளை அடிச்சிருக்க மாட்ட, அது எனக்கு புரியுது. அவ இத்தனை நாள் பண்ண அக்கிரமத்தினால அவ அடி வாங்கினதை குறித்து நீங்கெல்லாம் சந்தோஷப்படுறது எனக்கு புரியுது. ஆனா என்னால சந்தோஷப்பட முடியல. காரணம், அபிராமி ஒரு விஷப்பாம்புன்னு உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். இன்னைக்கே ஒரு அடிபட்ட நாகம். அதனால இன்னும் என்னெல்லாம் அராஜகம் பாக்கி வச்சிருக்கான்னு நினைச்சா பயமா இருக்குதுமா. ரோஹிணி பண்ணது ரொம்ப தப்பத்த. நீயே சொல்லுமா. ஒரு பொம்பளை எவ்வளவுதான் பொறுத்துக்குவா? அவங்க எங்க அக்காவை அடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லல. அவங்க முதல்ல போய் எங்க அக்கா கிட்ட பேசியிருந்திருக்கலாம், இல்ல என்கிட்டயாவது பேசியிருந்திருக்கலாம். அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை. இதனால எங்க அக்கா கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். நீயே சொல்லுமா. உங்க மாமாவுக்கும் அக்காவுக்கும் கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்தாச்சு. இவ்வளவு நாள் இல்லாத புருஷன் பாசம் இப்ப என்ன திடீர்னு? அது கூட உங்க மாமனார் கிட்ட போய் பேசலாம், கேட்கலாம். அதை விட்டுட்டு ரோஹிணிய போய் இம்சை பண்றது யாருமே ஏத்துக்க முடியாதுமா. சரிங்க அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானும் ஷியாமனாவும் அக்கா கிட்ட பேசி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடலாம் தான் நினைச்சோம். இப்ப போய் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நாங்க போய் எங்க அக்கா கிட்ட என்னன்னு பேசுறது? யார் சொன்னாலும் சரி, உங்க அக்கா கேட்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்றவங்க மூஞ்சியில கரிய பூசுவாங்க. போதா குறைக்கு உங்க மாமனார் வேற. அந்த மனுஷன் நல்ல புத்திய சொல்லிக் கொடுக்க மாட்டாரே. அவங்க கோவத்துல இனிமேலும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. என் கவலையே அதுதான். சரி, நீதான் போய் பேசி பாரு. நான் சொன்னாலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஷியாமனா கிட்டயாவது ஏதோ கொஞ்சம் பயம் இருக்கும். நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பேசியே வாய் அடிச்சிருவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு அக்காவுக்கு இப்படி ஒரு தங்கச்சி. எல்லாம் காலம் செய்யற கொடுமை. யார் சார் நீங்க? எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து வரோம். ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணணும். அப்படியா? கொஞ்சம் இருங்க, நான் போய் மேடம் கிட்ட கேட்டு வந்துடுறேன். மேடம், மேடம், என்னப்பா? மேடம், உங்களை பார்க்க எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஏதோ ஓட்டர் லிஸ்ட் எடுக்கணுமா? வர சொல்லலாமா மேடம்? வர சொல்லு. மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க, போங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், நாங்க ஓட்டர் லிஸ்ட் வெரிஃபை பண்ண வந்திருக்கோம். சரி உட்காருங்க, வாங்க. தேங்க்யூ மேடம்.
இப்ப நான் இந்த வீட்ல ஓட்டு போறவங்க பேரை படிக்கிறேன். சரியா இருக்கான்னு சொல்றீங்களா? சரிங்க. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அலைஸ் ஆர்கே அவர் போயிட்டாரு. போயிட்டாருன்னா? போயிட்டாருன்னு இல்ல, இந்த வீட்ல இருந்து தனியா போயிட்டாரு. சோ இந்த அட்ரஸ்ல அவர் இல்ல? இல்ல. அடுத்து திருமதி ராஜேஸ்வரி? அவங்க மிஸ்டர் ஆர்கியோட வைஃப்ங்கிறதுனால அவங்களும் அவர் கூட போயிட்டாங்க. அவங்களும் இப்ப இங்க இல்ல. ஓ, மிஸ்டர் மதன கோபால்? மிஸ்டர் மதன் என்ன மேடம், மதன கோபால் இங்க இருக்காரா இல்லையா? அவரு இங்கதான் இருக்காரு. ஏன் புருஷன் தான். ஓகே. திருமதி அபிராமி? அது நான் தான். ஓ, அப்புறம் என்ன, அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரெல்லாம் கார்த்திக், அனிதா, ஸ்வாதி, ரம்யா அதானே? ஆமா மேடம். அவங்க யாரும் இப்ப இந்த வீட்ல இல்லைங்க. எல்லாரும் கல்யாணம் ஆகி தனித்தனியா போயிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய இன்னொரு பேரும் இருக்கு, மிஸ்டர் ஷாம். அவரு என் தம்பி. அந்த லிஸ்ட்ல சேர்த்துடுறீங்களா? ஓகே மேடம். உங்க பேரு, உங்க ஹஸ்பண்ட் பேரு, உங்க தம்பி பேரு நாங்க எழுதி கொடுக்குறோம். யாராவது வெரிஃபை வந்தா அவங்க கிட்ட நீங்க கொடுத்துருங்க. சரிங்க. எழுதிக்கப்பா. எழுதுறேன். மதனகோபால், தந்தை பெயர் ராதாகிருஷ்ணன், ஆண், வயது 38. அடுத்தது அபிராமி, மனைவி. கணவர் பெயர் மதனகோபால், பெண், வயது 35. ஷியாம், தம்பி. தகப்பனார் பெயர் ஜம்புலிங்கம், ஆண், வயது 27. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். இந்தாங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. வரேன் மேடம். தேங்க்யூ. வர மேடம். வாங்க. மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. குட் மார்னிங். அப்புறம் சொல்லுங்க, உங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? சாரி, ஒரு ஆபீசர் மாதிரி கேக்குறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா. நோ ப்ராப்ளம் மேடம். நானும் அதை பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. நான் எஸ்டிடி பூத்துல போய் விசாரிச்சேன். அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். கந்துவட்டிக்காரன்ட்ட போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு தடயம் கிடைச்சிருக்கு, கொலைகாரனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம்னு அவனுக்கு பயத்தை உண்டாக்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட். ஆனா அவன் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறானே. எங்க போயிடுவான்? ராமகிருஷ்ணனை பைத்தியம்னு சொன்னான். ஏன்டா பைத்தியத்தை வேலைக்கு சேர்த்துக்கிட்ட? பரிதாபமா பரிகாரமான்னு கேட்டேன். ஆடி போயிட்டான். அப்புறம் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அவன் ஒரு இடத்துக்கு தனியா போனான். நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனா அவன் போன பாதையில திரும்ப வரல, வேற பாதையில எஸ்கேப் ஆயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஆட்களோட தொடர்பு இவனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அவனை பிடிச்சிருவேன். ஜாக்கிரதை. அடுத்த கட்ட விசாரணை நல்லான். ஆனா அந்த நல்லனை தான் அபிராமி எங்கேயோ அனுப்பிட்டாளே. இஸ் இட்? ஆமா. ஆர்கே மாமா நல்லன் கிட்ட பேசணும்னு சொன்னாரு. நானும் மார்க்கெட்ல வர பார்த்து பேசினேன், வரேன்னாரு. ஆனா ஆர்கே மாமாவை பார்க்காமயே போயிட்டாரு. அப்புறம் அபிராமிய மாமாக்கு ஃபோன் பண்ணி அவன் வெளியே வேலைக்கு போயிட்டான், வீணை காத்துட்டு இருக்காதீங்கன்னா. இந்த விஷயத்துல அபிராமி கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு. அப்படின்னா நல்லானுக்கும் நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனை பத்தி விசாரிக்கணும். ஓகே மேடம், அதை நான் பாத்துக்கிறேன்.
நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. ஆ, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கழுவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்கம்மா. குழந்தை எழுந்ததும் ஞாபகமா பால் கலக்கி கொடுத்துருங்க. குழந்தை துணியெல்லாம் டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. எங்க வந்த? வாங்கினது பத்தலையா? நான் வாங்க வரல, கொடுத்துட்டு போக வந்திருக்கேன். திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? முதல்ல வெளியே போ. கதவு திறந்திருந்தா நாய் மட்டும் இல்ல, புலி கூட வீட்டுக்குள்ள வரும். நீ என்ன அடிச்சதுனால பெரிய ஹீரோயின் ஆயிட்டு தான் நினைக்காத. ரோஹிணி உன்னால என் உடம்புல தான் அடிக்க முடியும். ஆனா நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உன் உள் மனசு நோக அடிக்கும். அதை உன்னால தாங்கிக்க முடியாது. இந்தா உனக்கான முதல் அடி. இது என்ன தெரியுமா? பாரு, இதுல என் புருஷன் மாதன் பேரு, என் பேரு, என் தம்பி பேரு, 3 பேரையும் கவர்மெண்ட்ல எழுதி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது எனக்கு லைசன்ஸ் மாதிரி. இப்ப நான் வீடு வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்கு மேலேயும் வருவேன். ஜாக்கிரதை. அப்புறம் ஈவினிங் போட்டோ எடுக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவர் அனுப்பிச்சு வை, நானும் அவரும் போய் போட்டோ எடுக்கணும். இந்தா. அட, இத வாங்குறதுல என்ன தயக்கம்? இந்த ரோஹிணி, உனக்கு என் மேல இப்ப கோவம் வரணுமே? வரும். என்ன அட்டிக்கணும் போல இருக்கும். என்ன வீடு தேடி வந்து அடிச்சு, இப்ப நான் வீடு தேடி வந்திருக்கேன். அடி அடி அடிங்கல, அடி அடி. உன் புருஷனை பறிக்க வந்திருக்கேன். அடி அடி அடி. என்ன தயக்கம்? பயமா? தைரியமா அடி. ஏய், நீ என் பேர் அடிச்சிருக்கலாம், என்ன அடிச்சிருக்கலாம், என் புருஷனை சேர்ந்து ஜோடியா போட்டோ எடுத்திருக்கலாம். ஆனா நான் விட மாட்டேன். என் கிட்ட இருந்து நீ பறிச்ச என் புருஷனை மறுபடியும் அடைஞ்சே தான் தீருவேன். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வருவேன். உனக்கு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முடிஞ்சா உன் தாலியும் உன்னையும் நீ காப்பாத்திக்க. பதிமாறும் ஆனாலும்